இந்த கார் வந்து நாங்கள் இந்த வீட்டோட கார் அப்படின்னு கேட்டோம். இல்லை, இது வந்து இன்னுமே மேலே இருந்திருக்கு. அங்கிருந்து முழுமையாக அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல இந்த கார் வந்து போடப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுடைய ஹாலுக்குள்ள இது எல்லாமே இருக்கு. அவங்க உணவருந்தக்கூடிய டைனிங் டேபிள் பார்த்து அப்படியே விழுந்து கிடக்கு முழுசா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, இந்த வீட்டில் யாரோ குழந்தை இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பிறந்த குழந்தை, அவங்களுக்கு யூஸ் பண்ண பொருட்கள் அந்த பேக் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவ்வளோ கனவுகளோட அவ்வளோ ஆசையாக இந்த வீடை கட்டி இருந்திருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்துருப்பாங்க. காலையில் எப்படி விடியும் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ முழுவதுமாகவே இந்த வீடு வந்து இப்படி சூறையாடப்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுனால இவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவுமே ஸ்மெல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படி திருப்பி மீண்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ நம்ம உள்ளே வந்து இந்த காட்சிப்படுத்திட்டு இருந்தப்போ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளை தடுத்தாங்க. என்னன்னு கேட்டப்போ நோய் தொற்று அதிகமாக பரவுது, அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து திருடவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நடக்குது, உள்ளே இருக்காதீங்க, உங்களுக்கும் சேஃப்டி கிடையாது அப்படின்னாங்க. இங்கேயுமே நம்ம பார்க்கலாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெட்ரூம் இது. ஆனால் இது எதுவுமே அந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஒரு பெட்ரூம் இருந்த மாதிரியான சுச்சுவேஷன், ஒரு பாலடைஞ்ச பங்களா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து இங்கே தெரியும் நமக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முழுசாவே. இப்போ என்னன்னா, இதுக்கு நம்ம நிற்கிறோம் இல்லையா, இதுக்கு நடுவில் ரோடு, அந்த ரோட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஆறு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அங்கே நிலச்சரிவு நடந்தோடனே சேரும் சகதியமாக அதை அடிச்சுட்டு வந்து முழுமையாக வந்து இந்த விண்டோவில் அடிச்சிருக்கு, இந்த வீடை வந்து தாக்கியிருக்கு. இந்த ஒரு வீடு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அப்படிதான். இந்த வீட்லேயும் அதே மாதிரியான காட்சி தான் இங்கேயுமே பார்க்க முடியும். இங்கேயுமே ஒரு 2 வீலர், ஸோ இங்கேயுமே நம்ம பார்க்கலாம் ஒரு 2 வீலர். ஸோ இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புது வண்டி மாதிரி தான் இருக்குது திரும்பி பார்க்குறதுக்கு. ஆனால் அது வந்து இந்த புயலில் பயங்கரமாக சேதமடைஞ்சு ஒரு ஓட்டவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஊரே வந்து என்ன சொல்லணும்னா முழுமையாகவே காலியாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இல்லை வந்து இங்கே இருந்த மக்கள் இனிமேல் இந்த இடத்துல வந்து வாழ முடியுமா அப்படிங்கிறதே இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இங்கேயுமே பார்க்கலாம் ஒரு ஜீப் இருக்குது. இந்த ஜீப்லேயுமே வந்து பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்கு. உள்ளேயுமே வெறும் சகதிமா. இது மேலே வந்து ஏதோ பெரிய மரமோ ஏதோ விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களுடைய கனவுகளோட இங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இங்கே வந்து சாத்தியப்படுதலை அப்படிங்கிறதான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இங்கே ஒரு சின்ன குழந்தையோட நோட்டு, அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவங்களுடைய நோட்டும் அப்படிதான் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சிதறி கிடக்கு. அவங்க வீட்டில் இருந்த குழந்தைங்களோட பேகு, அவங்க வீட்டில் யூஸ் பண்ண திங்ஸு, கேஸ் சிலிண்டர்ஸு, அவங்க வச்சுருந்த பணங்கள், நகைகள், அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த அத்தியாவசிய பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண வண்டி, இப்படி எல்லாமே ஒரு ஊரே வந்து ஒரு சுடுகாடாக இருக்குன்னா இது யாராலுமே நம்ப முடியல. இப்போ இந்த வீடுமே நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடு. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து கரையோடைய முதல் ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறான். கரை அப்படிங்கிறது இன்னுமே உள்ள தள்ளி இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இங்கே பார்க்கலாம், கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து மேல் போர்ஷன் அப்படிங்கிறது புதுசாக பில்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்கள். நைட்டு இங்கே உறங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த பெரிய பெரிய பாறைகள் உடுந்து வந்து இந்த வீட்டில் இடித்து அதை அப்படியே முழுமையாக இடிஞ்சு கிடக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். அங்கே மேலே பெட் இருக்குது, இங்கே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் அதையுமே நம்ம பார்க்கலாம். இந்த கட்டிலெல்லாம் சரிஞ்சு கிடக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். நீங்கள் கேமரா வழியாக பார்க்குறது அப்படிங்கிறது வேறு, ஆனால் இங்கே நேரில் களத்தில் நின்று பார்க்குறதுங்க வேறு. ரொம்ப 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 கொடூரமாக இருக்குது. இன்னுமே கேமரா மூலியமாக நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆகுது அப்படிங்கிறது தெரியல. இங்கே உள்ளேயுமே நீங்கள் பார்க்கலாம், அவங்க வாழ்ந்த இடத்துல முழுசாவே அங்கேயுமே டிவி எதோ கிடக்கு. இதெல்லாம் எப்படி உள்ளே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. எல்லாமே கேஸ் சிலிண்டர் வீட்டு வாசலில் இருக்குது, கிச்சனில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் வீட்டு வாசலில் இருக்குது. இங்கே அந்த வீட்டினுடைய ஒயர் கனெக்ஷன் எல்லாம் இங்கே ரோட்டில் வந்து கிடக்கு. கிட்டத்தட்ட 3 தடவை நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதே இடத்துல அந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது, மண் சரிவு அப்படிங்கிறது 3 தடவை நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீடை இந்த பாறை வந்து இடிச்சு முழுமையாக தரமட்டமாக்கியிருக்கு.